இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள் கட்லெட். இது எப்படி பண்ணலாங்கிறது வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி வெஜிடபிள் கட்லெட் பண்ணுறதுக்கான நான் 3-4 பொட்டேட்டோவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட வந்து பீஸ், கேரட், கார்ன் இதெல்லாம் வந்து குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். குக்கர்லேருந்து எடுத்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இதிலே பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகப்பொடி அது ஒரு 1/4 டீஸ்பூன். ஆமச்சூர் பவுட்ரு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன். அது ட்ரை மேங்கோ பவுடர் வேற ஒன்றும் இல்லை. அது கூட உங்களுக்கு தேவையான சால்ட்டு. கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அதில் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா லம்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸை வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ, ரவுண்ட் வேணும்னா ரவுண்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை வந்து நாம் இதில் டிப் பண்ணி 2 பக்கமும் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸ் இதில் இந்த மாதிரி டேப் பண்ணி 2 பக்கமும் இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப் வேணுன்னா ரவுண்ட் ஷேப், ஓவல் ஷேப் வேணுன்னா ஓவல் ஷேப், உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் தவா சூடானதும் நான் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். அதில் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இது இப்போ கொஞ்சம் காயட்டும். கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க எல்லாத்தையும். நம்மளோட கட்லெட் வந்து சூப்பராக 2 பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கட்லெட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சாஸ், உங்களுக்கு பிடிச்ச சட்னி எது கூட வேணால் நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.